ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களானது துளாராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உங்களுக்கு சம்பவங்கள் என்ன, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடையுது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான். இந்த இயல்பான நிகழ்வு, இந்த கிரக மாற்றங்கள் எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களையும், ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா அசூப பலன்களையும், அதாவது ஒரு சிலருக்கு வந்து சவால்களை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு கிரக மாற்றம் இந்த மாதத்தில் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், சுப கிரகமான குரு பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிச்சிருக்காரு. பொதுவாகவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் அடைவார். குரு எப்போவுமே வந்து கடகராசியில் தான் வந்து உச்சமும் அடைவார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த உச்சம் பெற்ற குரு பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் இருக்குது. செவ்வாய் தன்னுடைய சஞ்சாரத்தின் மூலமாக செயல் வேகம், தைரியம் இது எல்லாத்தையுமே வந்து அதிகமாக்க போகிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துலையுமே, அதாவது தொழிலாக இருக்கட்டும், பணவரவாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து எப்படி முன்னேற்றங்கள் வந்து காணப்பட போகுது, அதே நேரம் எந்தெந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக துளாராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜூனில் மாறி இருக்கக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்குது. 9, 10 அந்த இடங்களில் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ துளாராசினியர்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து நல்ல ஒரு வலுவான இடத்துல இருக்கிறாரு. பாக்கிய அதிபதியும் 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. அப்படின்றதுனால மாதம் முழுக்க உங்களுக்கு 6வது இடத்துல தான் சனி பகவான் வந்து இருக்க போகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ சுக்கிரன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களுமே எப்படி இருக்காங்கன்னா நல்ல நிலையில் தான் இருக்காங்க. ஸோ கிரக நிலைகள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நிறைய நன்மைகள் வந்து தேடி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதாவது இந்த டைமில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆசிரியராக இருக்கீங்க, இல்லை நான் வங்கித்துறையில் வேலை செய்கிறேன், வக்கீலாக இருக்கேன், பேச்சு தொடர்பான துறையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மனைவி கணவரால் நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான். அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா துளாராசிக்காரங்களுக்குலாம் ரெட்டிப்பு வருமானம் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அப்போது ரெட்டிப்பு வருமானத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மனைவியினுடைய பணி அழுத்தம், முன்னேற்றம், சம்பள உயர்வு, இடமாற்றம், இப்படி எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக துளாராசியோடையவங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் இப்போ இந்த டைமில் கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய காதலியை வந்து கைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. கணவன் மனைவி அடையாளம் காட்டக்கூடிய நல்ல காலகட்டமாக இது இருக்கும். ஸோ துளாராசிக்காரங்க நீங்கள் அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயத்தில் அடைய போகிறீங்க. பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இப்போ மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. ஸோ யோகங்கள் இருக்குது. 9ல் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்றதுனால நிறைய நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி, கல்லூரி, வேலை, நல்ல கணவன் மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம் அப்படின்னு எல்லாமே வந்து அமையக்கூடிய வகையில் தான் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ வயசுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ டீனேஜ் பசங்களாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்கும். இல்லை ஓரளவுக்கு வந்து ஒரு 40 வயசு அடையிற மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இதே வந்து நல்ல ஓல்டேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அப்போ என்ன சந்தோஷமோ அது கண்டிப்பாக இந்த டைமில் கிடைக்கும். ஸோ வயசுக்கேற்ற சந்தோஷமும் நன்மையும் மாற்றமும் கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குது.
அதனால் பார்த்தீங்கன்னா முதல் 20 நாள் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து ராசியை பார்த்துட்ருக்காரு அப்படின்றதுனால அடிக்கடி வந்து கோபம் வர மாதிரி இருக்கும். ஸோ துளாராசிக்காரங்க அதனால் இந்த டைமில் அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே போல் அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா பெரிய அளவுகளில் வந்து கெடுதல்கள் அப்படின்னு எதுவும் ஏற்படாது, இருந்தாலுமே கூட நன்மைகள் வந்து குறையலாம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும், இந்த காலகட்டங்களை எளிமையாகவே வந்து கடந்து வந்துடலாம். ஏன்னா ராசிக்கு ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வை வேற கிடைக்கிது அப்படின்றதுனால நீங்கள் என்ன பணிகள் வந்து செய்துட்ருக்கீங்களோ, ஏன்னா செவ்வாய் வந்து வேகமாக வந்து செஞ்சு முடிச்சுடுவார். அப்படிங்கும் பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசியலில் ஆர்வம் அதிகமாகும். நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் வந்து அதிகமாக வந்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீங்க. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டமெல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு டைமை வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனுடைய அருள் பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. 3ஆம் இடத்துல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் துளராசிக்காரங்க சோர்ந்து போயிடாமல் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் தனஸ்தாபத்தில் வந்து பலம் பெற்று இருக்கிறார் அப்படின்றதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் மேன்மைகளை வந்து அடைவீங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றது தான் துளாராசிக்காரர்களுடைய கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய தொழிலில் தான் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடியவங்க, அதாவது நீங்கள் வந்து சின்ன லெவலில் வச்சுருந்தாலும் சரி, பெரிய லெவலில் வச்சுருந்தாலும் சரி, உணவகம் நடத்தக்கூடியவர்களுக்கு வியாபாரம் ரொம்ப ஜோராக இருக்குங்க இந்த டைமில். ஸோ நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ராகு வந்து அதில் இருந்துட்டு உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கிற மாதிரி விஷயங்களை செய்வார். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கர்ம வினைகளை நீக்கும்படி பரிகார பூஜைகள் எல்லாம் செய்து அதிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உதவியாக இருப்பார். அப்படிங்கும்பொழுது இந்த டைமில் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு, வேண்டுதல் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்னன்னே தெரியாது. அப்படி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட இப்போ உங்களுடைய குல கோத்திரம்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ புத்திர புத்திரிகளுடைய சந்தான விருத்திக்கான நல்ல வழி கிடைக்கும். கண்டிப்பாக துளாராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சிகளை எடுத்து வைங்க. இந்த 1 வருடம் காலங்கள் உங்களுக்கு குரு வந்து சிறப்பான இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 6வது இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ சனி 6ல் அமர்ந்து உடல் நலத்தில் தான் அடிக்கடி பிரச்சனைகளை கொடுப்பாரு. பாதத்தில் எரிச்சல் வர்றது, மன அழுத்தம் ஏற்படுறது, திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடன் வர மாதிரி இருக்கிறது, தேவையில்லாத பகை ஏற்படுறது, இந்த மாதிரியான அவஸ்தைகள்லாம் நடக்கும். ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நினச்சது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நடக்கவே நடக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. நினைத்த காரியம் உடனே நடக்காமல் கொஞ்சம் தடைப்பட்டு தாமதப்பட்டு அப்புறமா வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்னு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய செயலை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. ஸோ நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ உடனே கிடைக்கல அப்படின்னாலுமே கூட வெற்றி உங்களுக்கானதாக காத்துட்ருக்கு அப்படின்றதுனால கவலைப்பட தேவையில்லை. ஆனால் சனி இருக்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விரைவில் அதில் வந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. குரு பார்வைக்கு சனி கிடைக்கிறது. அதனால் சனியால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து நிச்சயம் நீங்கி போயிடும். சனியோட பார்வை போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சுபிட்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய், பெண்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். ஸோ துளாராசி பெண்கள் யாரும் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா சுமூகமாக முடிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல தான் துளாராசிக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்து இருக்காரு அப்படின்றத மறந்துடாதீங்க. அரசு உத்தியோகம், அரசு பதவிகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி புதன், ராசி அதிபதி சுக்கிரன் இணைவு பெற்று இருக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா எத்தனை தடைகள் வந்தாலுமே கூட அத்தனையும் வந்து உடைத்து நீங்கள் பலம் பெற ஆரம்பிப்பீங்க. எத்தனை சோதனை வந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகள் பெறுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருக்குது. ஸோ ஒரு தோல்வியை பார்த்து நீங்கள் துவண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. போனால் போயிட்டு போகுது, நம்ம அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்து வந்துடும். ஸோ அதனால் பயப்படாதீங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால் நீங்கள் நினைத்த காரியத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட வந்து கிடைக்கும். குரு 10ல் தனித்திருந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சேர்க்கை வரைக்கும் இருக்கிறதுனால துன்பம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடையவே கிடையாது. இருந்தாலுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது நம்மளால் உருவாகக்கூடாது,
அதை பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாக போயிடும். லாபக்கேது உங்களுக்கு இருக்கிறாரு. ஸோ லாபக்கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவைகளுக்கு சகல விதமான வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பாரு. ஸோ கேது இருந்தாலே பிரச்சனை அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இது இப்போ வந்து லாபக்கேதுவாக இருக்கிறாருங்க. நிறைய வசதிகளை உதவிகளெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுப்பாரு. ஸோ இந்த டைம் மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான டைம் வந்து இனி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு அப்படின்றது பலருக்கும் வந்து கிடைக்காம தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிறது ரொம்பவே நல்லது கூட. அதனால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கான முயற்சிகள் செய்யணும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, சனிக்கிழமையில் ராகு காலத்தில், அதாவது 9 to 10 நவகிரக வழிபாடுகள் செய்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த நவகிரகங்களுக்குமே வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தடைகள் எதுவுமே வந்து இருக்காது. சுபிட்சம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க. இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கிறதுக்கான வழிகள் கிடைக்க போகுது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.